நேற்று எங்கள் அப்பா இந்த அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகலை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸு. ஆன் பண்ணா உள்ள ஏதாவது லைட் எரியும். ஆனால் இதுவுமே எரியல. கரண்ட் போச்சு போ. அதே டைம் ஹீட்டும் ஆகலை. ஃபர்ஸ்ட் லைட் இல்லைன்னு நினைச்சோம், ஆனால் உள்ள ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஓ இருக்கா? இதில் மெயினாக என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இந்த இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து நாளாக கருப்பாகி ஒழுங்காக டச் ஆகாது. நம்ம அதை கழட்டி க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை கழட்டினோம்னா அதை பாட்பட்டாக கழட்டினான்னு நினச்சோம், ஆனால் அப்படிலாம் கழட்ட முடியல. அதனால் சேண்ட் பேப்பரை வச்சு நம்ம இந்த இடையில க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடும். நார்மலாக ஒரு அயன் பாக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, உள்ள காப்பர் வயர் இருக்கும். அந்த காப்பர் வயர் இதோட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம கரண்ட் கொடுக்கும் போது அந்த காப்பர் வயர் ஹீட் ஆகும். அது ஹீட் ஆகும்போது இந்த பிளேட்டும் ஹீட் ஆகும். இதில் ஸ்டீம் எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றுவோம். இது வந்து இது உள்ளே போகும். இது உள்ளே போக தண்ணி இது ஏற்கனவே சூடாக இருக்கனால அது ஆவியாகி இந்த பக்கமாக வெளியில் வரும். முடிஞ்ச வரை உள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வச்சு கழட்டுறீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி மாட்டும் போது தப்பாக மாட்டோம்னா அது வெடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம். சூடாகுது. அயன் பாக்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து நம்ம ஸ்டீம் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம இதை அமுக்கும் போது இது வழியாக தண்ணி ஸ்ப்ரே ஆகும். நம்ம துணியை வந்து ஈரப்படுத்திட்டு நம்ம அயன் பண்ணலாம். செகண்ட், நம்ம அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நல்லா சூடான பிறகு இதை வந்து ரைட்டில் திருப்பினோம்னா கீழே வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த பனியன் கிளாத்தை அயன் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம பனியன் கிளாத்தில் அயன் பண்ணலாம்.